செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே. ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே. மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல ரெட்டல வந்தது வங்கனி போடையா. பார் மக்களை காக்குது வங்கனி போடம்மா. யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வங்கனி போடையா. இருபதாசத்தின் கருணை நடுவர் அல்ல நடப்பாரியார். இருபதாசத்தின் கருணை நடுவர் அல்ல நடப்பாரியார். அல்ல நடப்பாரியார். அல்ல நடப்பாரியார். இருபதாசத்தின் கருணை நடுவர் அல்ல நடப்பாரியார். இருபதாசத்தின் கருப்பு நடுவர் அல்ல நடப்பாரியார். அல்ல நடப்பாரியார். சேலத்து சீட்டா அல்ல நடப்பா. செய்தியாளருக்கு தயவு செய்து செய்தியாளர் அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே. ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே. மக்களின் கஷ்டத்தை அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, கழகத்தினுடைய வேட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற வேட்பாளர் குமரகுரு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற வேட்பாளர் குமரகுரு அவர்களுக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் புரட்சி தலைவருடைய உருவமாக புரட்சி தலைவி அம்மாவருடைய உருவமாக இன்றைக்கு வாக்குகளை கேட்பதற்காக வருகை புரிந்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்கு உரியவர், நம்முடைய போற்றுதலுக்கு உரியவர், தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பாற்றியவர், தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றக்கூடியவர், நம்முடைய இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவர், நாளைய முதலமைச்சர் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இரட்டை இலையை காப்பாற்றியவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுவார்கள். குமரகுரு அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோல்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் போற்றுவதற்குரிய மறைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கேப்டன் அவர்களையும் வணங்கி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் அண்ணன் ப மோகன் அவர்களே, சேலம் புறல் மாவட்ட கழக அறிவிச்ச இளங்கோவன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கழக புரட்சித் தலைவர் பேரணிச்ச அறிவிச்ச பிரபு அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட அமைப்பு செயலாளர் ஓட்டுநர் அணி செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் எம்பி மாவட்ட மருத்துவமனை செயலாளர் டாக்டர் கே காமராஜ் அவர்களே, கழக மருத்துவ துணை செயலாளர் டாக்டர் சு பொன்னரசு அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி அழகுவேல் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ஆர் பி பரமசிவம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு சி ராமசாமி அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு எஸ் கருணாகரன் அவர்களே, எஸ்டிபி கட்சி சேர்ந்த திரு முகமது ரவி அவர்களே, புரட்சி பாரதம் கட்சி சேர்ந்த தெற்கு மாவட்ட செயலாளர் திரு க பூவையார் அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் கோவிந்தன் அவர்களே, வடக்கு மாவட்டத்தில் திரு ஆ சதீஷ்குமார் அவர்களே,
மற்றும் மேடையிலே வீட்டுகின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, சார்பன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, வாரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர், வார்டு கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, வாரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களை, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கம். நம்முடைய அருமை சகோதரர் இந்திய தேசிய லீக்கினுடைய பொறுப்பாளர் முகமது யாசிம் அவர்களே, நம்முடைய வெற்றி வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, உங்களுக்கு பரிச்சாத்தமானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய பண்பாளர், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு அருமைச்சோத்திரர் ரா குமரகுரு அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களிங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் அறிவிச்ச குமரகுரு அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களிங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைய தினம் ஏன்னா இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு விழுப்புரம் போகணும். வரும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி போச்சு. அவ்வளவு டிராபிக். ஆக இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது தேர்தல் பிரச்சார கூட்டம் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாநாடு போல் காட்சியளிக்கின்றது. ஆகவே இந்த தேர்தல் பிரச்சார கூட்டமே அருமைச்சோர் திரு குமரகுரு வெற்றி பெற்றார் என்று சான்று அளிக்கிற கூட்டம். இந்த கள்ளக்குறிச்சி நகரமே குலுங்கி கொண்டிருக்கின்ற மக்கள் வெள்ளத்திலே எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை கடல் போல் காட்சியளிக்கின்றது மக்கள் வெள்ளம். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக 2ஆ போயிட்டு 3ஆ போயிட்டு 4ஆ போயிட்டுங்கிற கள்ளக்குறிச்சியில் வந்து பாரு, அண்ணா திமுக கூட்டம், நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அணி கூட்டம், கூட்டணியுடைய கூட்டம். இன்றைக்கு நம்ம கூட்டணி பார்த்து வீக் அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க வீக்கல, நீங்க தான் வீக்கு. ஏன்னா கூட்டணியை நம்பி கட்சி நடத்துகிற கட்சி திமுக கட்சி, மக்களை நம்பி கட்சி நடத்துவது அண்ணா திமுக கட்சி. நீங்க 2011 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களோட கூட்டணி சேர்த்து போட்டியிட்டோம். அண்ணா திமுக ஆளுங்கட்சியா வந்தது. நம் கூட்டணியில் வெற்றி பெற்று கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானார். ஆக எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கூட்டணி என்பது நிச்சயிக்கப்பட்டது. எங்க கூட்டணி ராசியான கூட்டணி. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று இருமாப்போட இருக்கிறீங்க, பரவாயில்ல, அப்படியே இருங்க. ஆக தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு 39, பாண்டிச்சேரி 1, 40 இடத்திலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் கண்ட கனவு பகல் கனவா தான் இருக்கும், அது நனவாகாது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு குறைச்சு மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலிலே இங்கே மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் அமையும். ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருண்ட ஆட்சியில பொற்கால ஆட்சி, 10 ஆண்டுகால ஆட்சி.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்த காரணத்தினாலே 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினாலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதன்மையாக விளங்குவதற்கு அதிமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களே அம்மாவுடைய அரசு. இப்படி 30 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தினாலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சிதான் நிறைய நன்மைகளை கொடுத்தது. நிறைவான நன்மைகளை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து புதிய மாவட்டமாக உருவாக்கி கொடுத்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அமைச்சர் திரு குமர் அவர்கள், அண்ணன் பா மோகன் அவர்கள், அமைச்சர் பிரபு அவர்கள், அமைச்சர் காமராஜ் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கை இந்த மாவட்ட விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மக்களுடைய விருப்பப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. இப்படி ஒரு திட்டமாவது இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தியிருக்கின்றீர்களா? எங்களை பார்த்தா இருண்டாட்சி என்று கேட்கின்றீர்கள். இன்றைக்கு மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை நிரூபித்து காட்டுகின்றோம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே எங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வேண்டும் என்று கேட்டார்கள். புதிய மாவட்ட ஆட்சியாளர்களும் கட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். அது கூட இந்த ஆட்சியிலே நிறைவேற்றப்பட முடியல. நாம் கொண்டு வந்த திட்டத்திற்கு இன்றும் நிலுவையிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த புதிய மாவட்டம் உருவாகியுடன் இந்த மாவட்டத்திலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்தேன். சுமார் 350 கோடி மதிப்பீட்டிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இங்கே இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த ஏழை மக்கள் இங்கேயே இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அற்புதமான அறுவை செய்யக்கூடிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். நவீன மருத்துவ கருவிகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு உலக அளவிலே சர்வதேச அளவிற்கு பிரம்மாண்டமான மருத்துவமனை இங்கே கள்ளக்குறிச்சியிலே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய ஆட்சி இரண்டு ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அரசாங்கம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் மாவட்டத்தையும் கொடுத்தோம், இங்கே மருத்துவக் கல்லூரியும் கொடுத்து மருத்துவமனையும் கொடுத்தோம். ஆக இந்த ஏழை மக்களுக்கு இங்கேயே அற்புதமான சிகிச்சை கிடைக்க அற்புதமான மருத்துவமனையை அதிமுக அரசு உங்களுக்கு வழங்கியது. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்கள். இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் இருந்த பகுதி, விவசாய தொழிலாளிகள் இருந்த பகுதி. இந்த பகுதியிலே விவசாயிகள் ஏற்றம் பெற வேண்டும். விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு தொழில். அந்த கால்நடை வளர்ப்பு தொழில் சிறக்க செழிக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எங்கே கால்நடை பூங்கா 25 கிலோமீட்டர்ல பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா 1000 கோடியில் 1000 ஏக்கர்ல கட்டி கொடுத்தேன். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அந்த பூங்காவை 3 வருஷம் திறக்காம பூட்டி வச்சிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊர் ஊராக செல்கின்ற ஒற்றை செங்கல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பல லட்சம் செங்கல்ல இந்த கால்நடை பூங்காவை கட்டிக்கிறோம். 1000 கோடியிலே இந்த கால்நடை பூங்கா உருவாக்கி இருக்கிறோம். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. ஏன் திறக்க மறுக்கின்றீர்கள்? இதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு, அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கட்டிக்கின்றோம். அந்த கால்நடை பூங்காவுடைய விவரத்தை எல்இடியில பாருங்க, எல்இடியில் பாருங்க. ரூபாய் செலவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை அமைத்து
அமைத்த அரசு அதிமுக அரசு. அமெரிக்காவில் உள்ள பஃபலோ மாகாணத்தின் கால்நடை பண்ணைகளுக்கு அன்றைய முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சென்று அங்குள்ள கால்நடை பராமரிப்பு முறைகளை அறிந்து கொண்டு சர்வதேச தரத்திலான கால்நடை பூங்காவை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்குடன் தலைவாசல் கால்நடை பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த பூங்காவால் கால்நடைகள் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம் மாநிலத்தின் சீதோஷண நிலைக்கு ஏற்றவாறு பசுக்களை உருவாக்கி அதனை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கி பால்வளத்தை பெருக்கி விவசாயிகள் வாழ்வை செழிக்க செய்யும் உயரிய நோக்கத்துடன் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களே திறந்து வைத்தார்கள். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை நிறுத்தியுள்ளது. கழுத்தில் பச்சை துண்டும் காலில் ஸ்போர்ட்ஸ் ஷூவும் போட்டுக்கொண்டு விவசாய நிலத்தில் கான்கிரீட் சாலை போட்டு நடக்கும் நவீன விவசாயியான திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயத்தின் அருமையோ விவசாயிகள் நலனோ புரிந்திருக்க வாய்ப்பில்லை. பாத்தீங்களா எப்பேற்பட்ட கால்நடை பூங்கா இது? முழுக்க முழுக்க விவசாய தொழிலாளிக்காக உருவாக்கப்பட்ட கால்நடை பூங்கா. நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயிய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே இந்த மண்ணிலே பிறந்த விவசாயி தொழிலாளி கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காக ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கட்டி வச்சிருக்கிறோம். அதை திறக்கிறதுக்கு மனசு இல்ல. அந்த ரிப்பன் வெட்டுவதற்கு இவருக்கு என்ன கைவலிக்குதா சொல்லுங்க. 3 ஆண்டு காலம் பூட்டி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? ஆக ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல லட்சம் செங்கல்ல கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறப்ப ஏன் மறுக்கின்றீர்கள்? இந்த திறந்துட்டா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும், எடப்பாடியாருக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு குறுகிய எண்ணத்தோடு இதை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த கட்டடத்தை பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டடம் வீணாகிவிடும். இனியாவது விடியா திமுக அரசு, விடியா திமுக முதலமைச்சர், விளையாட்டுத்துறை முதலமைச்சர் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்காவிட்டால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதற்காக மாபெரும் போராட்டத்தை உங்களோடு சேர்ந்து நடத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த பூங்காவுடைய நோக்கமே, நான் வெளிநாடு போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு. அப்ப பஃபலோ அங்க ஒரு கால்நடை பண்ணை போனேன். கால்நடை பண்ணைக்கு போய் அங்க பார்த்தோம். அந்த கால்நடை பண்ணையில ஒரு பசு 65 லிட்டர் பால் கறக்குது. 65 லிட்டர் பால் கறக்குது. ஒரு நாளைக்கு அந்த பால் பண்ணையிலிருந்து 1.2 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி பண்றாங்க. ஆக நம்முடைய மாநிலத்திலும் இந்த பசுக்கள் கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்து அவருடைய வாழ்விலே ஒரு ஏற்றம் பெற வேண்டும், பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். நம்முடைய கலப்பின பசு நம்முடைய சீதோஷண நிலைக்கு தக்கவாறு அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த கலப்பின பசுகளை விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கின்றால் அவள் வாழ்வு மலரும். அப்படிப்பட்ட திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி நீங்கள் அத்தனை பேரும் கொடுக்கப்பட வேண்டும். அதோட திரு செந்தில் பாலாஜி நம்ம கிட்ட இருந்தா ஊழல் சொல்றார். திரு ஸ்டாலின் தலைமையில் போய் திமுக சேர்ந்துட்டார். அங்க போன உத்தமர் ஆயிட்டார். அவரை பற்றி இந்த ஆடியோல பாருங்க. எப்படின்னு ஸ்டாலின் பேசுறத பாருங்க. மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. பாத்தீங்களா? அங்க போனா இங்க இருந்தா ஊழல்வாதி, அங்க போனா நான் உத்தமர் ஆகிறார். திரு செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலின் பத்தி பேசுறாரு. அதை பாருங்க. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் 1/1000 கூட தகுதி இல்லை.
கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பாத்தீங்களா எப்படி? இதான் இரட்டை வேடம் போடுகின்ற. யார் இரட்டை வேடம் போடுறது? ஸ்டாலின். அவரு திமுகவில் இன்னைக்கு மதுபான கடை, அந்த பார்ல எங்கெங்கெல்லாம் அதிகமா விக்குதோ அங்க இருக்கிற பார்ல எடுத்து சுமார் தமிழ்நாட்டில் 6000 முதலால அவர் இப்படி புகழ்ந்து பேசுறார். இப்போ அப்போ என்ன வாயி? இப்போ வாயி? இப்போ கரும்பு விவசாயிகள் அதிகமா இருக்கிறீங்க. இந்த கரும்பு விவசாயிகள் ஒரு மெட்ரிக் டன் குறைந்தபட்ச ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கணும். தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் அறிவிச்சார். இப்ப கொடுக்கறாங்களா 4000 ரூபாய் கரும்புக்கு? அண்ணா திமுக ஆட்சியில் நம்ம தலைவருக்கு வரைக்கும் சிறப்பா நிர்வாகம் இருந்தது. உடனுக்குடன் பணம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப தலைகளா மாறி போச்சு. நிர்வாக மோசடி. இன்றைக்கு ஆள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் கரும்பை கூட முழுமையாக இவர்கள் அறவை செய்வதில்லை. அதோட குற்றச்சாட்டு. அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அம்மா மினி கிளினிக். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே உரிய முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் தான் அம்மா மினி கிளினிக். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இவர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியிலேயே உரிய சிகிச்சை அளிச்சாங்க. அது கூட ஸ்டாலினால பொறுத்துக் கொள்ள முடியல. இந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்து கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் 2000 அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டாங்க. அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்கள் ஒரு விஞ்ஞான கல்வி திறமையான மாணவனை உருவாக்க வேணும். வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி 12000 ரூபாய் விலை கொடுத்து லேப்டாப் வாங்கிறாங்க. ஆனா வசதி இல்லாத அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 12000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியல. அம்மா சிந்திச்சாங்க, அந்த ஏழை மாணவனுக்கும் திறமையானவரா உருவாக்க வேண்டும். அவர்களுக்கும் அந்த வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவன் என்ன வசதியோடு கல்வி கற்கின்றானோ அதே போல வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கும் அது கிடைக்க வேண்டுவதற்காக அம்மா அவர்கள் மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டு காலத்தில் 52,30,000 மடிக்கணினி கொடுத்து அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் 20,000 50,000, இன்னைக்கு பவுன் 54,000 ரூபாய். ஆக ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்க திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் ரத்து பண்ண அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்டாலின்
பேசுறார், எல்லா பத்திரிகையிலும் வெளியிடுறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இதுல என்னன்னா, மரமேற தெரியாதவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டானாம். மரமேற தெரியாதவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இங்கேயே ஒண்ணு கிழிக்க முடியல. தமிழ்நாட்டில் 3 ஆண்டு காலம் ஒரு மோசமான ஆட்சி, மக்கள் ஒரு ஆட்சி நடத்திக்கிற ஸ்டாலின் இன்றைக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறாராம். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, முதல் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துங்க, ஓட்டு போட்ட மக்களை காப்பாத்துங்க. அதை விட்டுட்டு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்பதெல்லாம் ஒரு வேடிக்கையாக மக்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. ஒரு தமிழ்நாடு போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற ஒரு மாநிலமா காட்சியளிக்குது. அண்மையில் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு திமுக அயலக அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர், அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக, அந்த அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கார், முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கார். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரோட நெருக்கமா இருக்கார், இந்த போதைப் பொருள் ஆசாமியோட. ஆக இப்படி இருந்தா போதைப் பொருள் எப்படி ஒழிக்க முடியும்? திமுக நிர்வாகிகளே இதில் ஈடுபட்டிருப்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஆக போதைப் பொருள் ஒழிப்போம் என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனை ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால் தமிழகம் போதைப் பொருள் இருந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. அதோட இன்னொரு வேடிக்கை பாத்தீங்கன்னா, இந்த போட்டோவில் பாருங்க, யாருன்னா இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அதை பற்றி நான் குறை சொல்ல. ஆனா இந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் இன்றைக்கு இவர் உலக கோப்பை போட்டியில் கிரிக்கெட் போட்டி, உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் போய் கலந்துக்கிட்டார். உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் போய் கலந்துருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர் போய் திரு ஸ்டாலின் பாருங்க, ஸ்டாலின்ட்டையும் உதயநிதி ஸ்டாலின் கப்பை கொடுத்து போட்டோ எடுத்திருக்காரு. இவரு பாஸ்போர்ட்டே வாங்கல, இவர் வெளிநாட்டுக்கும் போகல, பாஸ்போர்ட் வாங்கல, வெளிநாட்டுக்கும் போகல, அந்த உலக கிரிக்கெட் கோப்பை போட்டியிலையும் கலந்துக்கல. இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் விளம்பரத்திற்காக இந்த போட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காரு. இப்படி திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் சொன்னா பொருந்துமில்ல? அது சரி, இது நீங்க தான் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறீங்களா? ரெண்டும் ஒரே கப்பா கொடுக்க மாட்டீங்க. இது வேற கப்பு, அது வேற கப்பு. பாரு, முதலமைச்சர்கிட்ட கொடுக்கிற கப்பு வேற, திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கிற கப்பு வேற. ஆக பொய் பேசுறதுனாலும் பொருந்துற மாதிரி பேசப்பா. ஏன் இது கூட உங்களுக்கு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்திற்காக ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இப்படி படத்தை வெளியிட்டிருக்காரு. இவர்கள் அழைத்து இவர் போய் உலக கோப்பையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அந்த கோப்பை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் காண்பித்ததாக எல்லா பத்திரிகைகள் வந்திருக்குது. வேடிக்கையா இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் போற இடத்துல என்னை பொம்மை முதலமைச்சர் சொல்றாரு, திறமையற்ற முதலமைச்சர் சொல்றாருங்க. அப்புறம் இந்த போட்டோ பார்த்தா அப்படித்தானே தேனுது. ஏங்க, ஒரு முதலமைச்சர் ஒருவர்கிட்ட போட்டோ எடுக்க வேண்டும்னா, ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், உலக அளவில் நடக்கின்ற அந்த போட்டியில் கலந்து கொண்டு கோப்பை பெற்று முதலமைச்சர் ஆசி வாங்கணும்னா விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? விசாரிக்க வேண்டும்ல. விசாரிக்கவில்லைன்னா அந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் தானே. அதை ஆளுகின்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் சொல்ல முடியும். அதோட இந்த பகுதி ஏரிகள் நிறைந்த பகுதி, குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டாந்தோம். ஏரி குளம் குட்டை எல்லாம் அங்கங்க தூர்வாரப்பட்டு இன்றைய தினம் பெய்கின்ற மழை முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய திட்டம். அதுல சுமார் பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள் இருக்குது. அதுல இதுவரைக்கும் சுமார் ஒரு 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. சுமார் அதுக்காக 1,240 கோடி செலவழிச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமா ஏரி ஆழமாகுது. அந்த ஏரியில்
அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாய நிலங்களுக்கு அடியுரமா பயன்படுகிறது. விவசாய நிலம் பண்படுத்தப்படுகிறது. விவசாயிகளுக்கு அதிக விளைச்சலை கொடுக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. ஒரு திட்டம் கூட நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தை இவர் விட்டு வைக்கவே இல்லை. ஆகவே இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. மக்களுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. அதோட அதிமுக ஆட்சியில என்னிடத்துல 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை வந்து சந்திச்சார். எனக்கு 2 கையும் பொருத்துவேன்னு சொன்னார். எப்படிப்பா பொருத்த முடியும்? இல்ல முதலமைச்சர் நினைச்சா இன்னைக்கு மருத்துவ குழு சொன்னா இந்த 2 கையும் இணைக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நீங்க சொல்ற மாதிரி பாக்குறேன், முயற்சி பண்றேன்னு சொல்லி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைச்சு இந்த 2 கையும் இல்லாதவருக்கு 2 கையும் பொருத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல மருத்துவ குழு கேட்குன்னு சொல்லி மருத்துவர்களை அழைச்சு அவரையும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இதை முயற்சிக்கலாம் அப்படின்னு முயற்சிக்கலாம் என்று சொல்லி அந்த ஒரு இறந்தவர் உடல் இருந்து 2 கையும் வெட்டி அந்த 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளிக்கு 2 கையும் பொருத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அந்த அளவுக்கு மருத்துவத்துறை சிறப்பா இருந்தது. திமுக ஆட்சியில கையோட போனா கையில தான் வராங்க, காலோட போனா கால் இல்லாத வராங்க, உயிரோட போனா நீங்க முடிவு பண்ணீங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக இருக்குது. ஏன்னா அங்க ஒரு நோய்க்கு போனா இன்னொரு நோய்க்கு மருந்து கொடுக்கறாங்க, சளிக்கு போனா வேற மருந்து கொடுக்கறாங்க, நாய்க்கடி மருந்து கொடுக்கறாங்களா? ஏன்னா அதுதானே வேகமா ஒரு நிலைக்கு உண்டாகும். சிந்திச்சு பாருங்க, இந்த ஆட்சியில் டோட்டலி வேஸ்ட். 1 ஆண்டு காலம் ஆட்சி வீணடிச்சுதான் மிச்சம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்பதற்கு இது மாதிரி எடுத்துக்காட்டு பல இருக்குது. இந்திய அளவில் பல மாநிலங்கள் இருக்குது. அந்த மாநிலத்தில் தேசிய அளவில் துறை வாரியாக விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். போக்குவரத்து துறையில விருது, மின்துறை மின்சார துறையில விருது, அதே போல வேளாண் துறையில விருதுகளை பெற்றோம், கிறிஸ்துவ விருதுகளை பெற்றோம், சமூக துறையில விருது, உயர்கல்வியில விருது, இப்படி பல விருதுகளை குவித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்று சாதனை படுத்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம். 2 அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் துறை வாரியாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய அளவிலே உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கு காரணம் அதிமுக என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு குமரகுரு அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த வெற்றி இமாலயா வெற்றியாக இருக்க வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதியிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற முதன்மை தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியாக இருக்க வேண்டும். அதுக்கு உங்கள் உழைப்பை கொடுங்கள், வெற்றியை தேடி தாருங்கள் என்று சொல்லி தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைலைக்கு, வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. நன்றி, வணக்கம்.
எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே எங்க மக்களே மக்களே ஏழ வீட்டில புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா ரெட்டல ரெட்டல வந்தது வங்கனி கொடையா பார் மக்களை காக்குது வங்கனி கொடம்மா உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.